மொட்டை மாடிக்கு பச்சை தொப்பி. உலக மக்கள் அமைதியாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் உலகில் பல மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அதில் ஒன்று குளோபல் வார்மிங் என்கின்ற உலக வெப்பமயமாக்கல், உலக வெப்பமயமாதல். இதிலிருந்து நாம் தப்பித்து நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் இயற்கையை அழிப்பதை நிறுத்திவிட்டு இயற்கையை வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும். கிராமங்களில் உள்ள அனைத்து நிலங்களும், விவசாய பூமிகள் அனைத்தும் இப்பொழுது காங்கிரீட் கட்டிடமாகவும் தரிசு நிலமாகவும் மாறி வருவதால் ஓசோனில் ஓட்டை மற்றும் கடல் மட்டம் உயர்தல், அதிக மழை, சில இடங்களில் மழையே இல்லை, இப்படி பல துன்பங்களுக்கு உலக மக்கள் ஆளாகி வருகிறார்கள். இதிலிருந்து நாம் தப்பிக்க ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவரவர்கள் நம்மால் முடிந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி ஒருவர் செய்து வருகிறார். சமீபத்தில் நான் அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவர் வீடு சென்னையில் உள்ளது. அந்த வீட்டை பார்த்து நான் பிரமித்து போய் நின்றேன். காரணம், அந்த வீடு பாரம்பரிய விவசாய அதிசய ஆச்சரிய இயற்கை ஏசி வீடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் அந்த ஆச்சரியமான அதிசயமான வீட்டை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த வீட்டிலிருந்து எந்த ஒரு கழிவுப் பொருளும் வெளியே போகிறதே கிடையாது. கழிவுப் பொருள்களை அந்த வீட்டுக்குள்ளேயே உபயோகமான பொருளாக மாற்றப்படுகிறது. அடுத்தபடியாக அந்த வீட்டில் 24 மணி நேரமும் ஏசி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கரண்ட் பில்லு வர்றதே கிடையாது. ஏன்னா அது இயற்கையான ஏசி. அந்த வீட்டுக்குள்ளே 24 மணி நேரமும் குளுகுளுன்னு இருக்கு. ஆனால் கடையில் விற்கிற ஏசியை பயன்படுத்துறதில்ல. இயற்கையாகவே வீடு குளுகுளுன்னு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த வீடு குளுகுளுன்னு இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற செடி கொடி மரங்கள்னால கண்டிப்பாக குளோபல் வார்மிங்கை கொஞ்சமாக குறைக்க முடியும். ஓசோன் ஓட்டையை கொஞ்சமாக அடைக்க முடியும். இந்த வீடு இருக்கிற ஊரில் கொஞ்சமாக மழையை வர வைக்க முடியும். கொசு இல்லாமல் வாழ முடியும். துர்நாற்றம் இல்லாமல் வாழ முடியும். இந்த வீடு மாதிரி ஒரு ஊரில் எல்லா வீட்டையும் மாற்றிட்டா அந்த ஊர் வளமான ஒரு ஊராக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய வீட்டை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீட்டை அதிசயமான வீடாக மாற்றினவருக்கு பெயர் திரு இந்திரகுமார் ஐயா அவர்கள். இந்த வீட்டில் என்னமெல்லாம் அதிசயம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் அதிசயம், வீட்டில் பயன்படுத்துகிற இந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறது, இது போன்ற சோப்பு தண்ணியை ஒரு இடத்துல கட்டமாக ஒரு மண்ணில் விடுறாரு. அந்த இடத்துல நீர் சோம்பு, கல் வாழை போன்ற செடிகளை வச்சிருக்கிறார். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த சோப்பை உறிஞ்சு அது மூலிமா உயிர் வாழ்கிற தாவரம். அப்போ நம்ம வீட்டில் தாவரம் வளர்த்த மாதிரியாச்சு, சோப்பு தண்ணியை உறிஞ்ச மாதிரியாச்சு. இந்த சோப்பு தண்ணி வீட்டிலேருந்து வெளியே போகாதனால, வெளியே சாக்கடையில் நம்ம வீட்டிலேருந்து எந்த ஒரு கழிவும் போகாதனால ஊரெல்லாம் நிம்மதியாக வாழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த வீட்டில் இருக்குது. அப்போ நாம் சோப்பு தண்ணியை நம்ம வீட்லேயே சுத்தம் பண்ணிடுறோம். ஏன்னா சோப்பு தண்ணியை இந்த 2 தாவரங்களும் சாப்பிட்ருக்கு. தாவரங்களுக்கு உணவாச்சு, நமக்கு குப்பையை சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது, சமையல் கழிவுகளை இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதில்ல. அதாவது சமையல் கழிவுன்னா
காய்கறி வெட்டினது, வெங்காயம் உரிச்சது, இந்த மாதிரி சமையல் செய்யும் பொழுது வர கழிவுகள் எதுவுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம உள்ளேயே உரமா மாத்துறாங்க. அது எப்படி செய்யறாங்கன்னா, சமையல் கழிவுகளை போடுறதுக்குன்னு ஒரு தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில சமையல் கழிவுகளை போட்டுட்டு அதுக்கு மேல காய்ந்த சாணிய லேசா தூவி விடுறார். சமையல் குப்பைகளை சாதாரணமா ஒரு இடத்துல வச்சா அதுல இருந்து கெட்ட வாசம் வரும், கொசு வரும். ஆனா காய்ந்த சாணிய லேசா தூவி விட்டா அது உரமா மாறுது. அது கெட்டு போகாம கெட்ட வாசம் வர்றதும் இல்லை, கொசு வர்றதும் இல்லை. அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு சமையல் கழிவுகளை நாம் உரமா மாத்திடுறோம். அப்போ உரம் வாங்குற செலவு மிச்சம், கழிவுகள் வீட்டை விட்டு வெளியவும் போகல. இதற்கு ஒரு உதாரணம், நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் பாலை அப்படியே வச்சிருந்தா அது கெட்டுப்போம். ஆனா ஒரு டம்ளர் பாலில் ஒரே ஒரு துளி தயிரை ஊற்றி வச்சுட்டா அது கெட்டு போகாம தயிரா மாறிடும். இதே மாதிரி எப்பவுமே ஒரு கழிவுல எதையாவது லேசா கலந்தா அந்த கழிவு இன்னொரு பொருளா மாறும் பொழுது அது கெட்டு போகாம பாதுகாக்க முடியுங்கிறது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ண போறோம், இனிமேல் நம்ம சமையல் கழிவுகளை காய்ந்த சாணியை தூவுறது மூலியமாக உரமாவும் மாத்திரலாம். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, கெட்ட வாசம் வராது, கொசும் வராது. இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு லாபம் கிடைக்குது. அடுத்தது ஓப்பன் கழிவுகள், அதாவது வெளியிருக்கும் கழிவுகள். மரம், செடி, கொடியிலிருந்து விழுகிற இலைகள், காய்ந்த இலைகள், இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பூ, பழம், காய்கறி எல்லாம் கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் டெய்லி பெருக்கி கொண்டு வந்து அதை ஒரு இடத்துல கொட்டி அதுக்கு மேல ஈரமான சாணியை தெளிச்சு விடுறாரு. அதாவது ஈரமான கழிவுக்கு மேல காஞ்ச சாணி, காஞ்ச கழிவுக்கு மேல ஈரமான சாணி. இந்த ஈரமான சாணியை லேசா தூவி விட்டா இது உரமா மாறுது. ஒருவேளை தூவி விடலைன்னா வெயிலுக்கு சூரிய வெளிச்சம் அந்த காஞ்ச குப்பைகள் மேல படும் பொழுது அது உள்ள சத்தெல்லாம் சூரிய வெளிச்சத்தில் ஆவியாயிரும். இதே நாம ஈரமான சாணியை லேசா தூவி விட்டா அதுல இருக்க சத்துக்கள் ஆவியாகாம அது உரமா மாறுது. அப்ப இனிமேல் நாம நம்ம வீட்டு காய்ந்த குப்பைகளை வெளியே தூக்கி வீசாம உரமா மாத்துறதுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தேங்காய் மட்டைய தலைகீழா திருப்பி அவர் வீட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும், அதாவது வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா மண்ணிலையும் கவுத்தி வச்சிருக்கிறார். இதனால என்ன லாபம்னா, மண்ணுடைய ஈரம் காப்பாற்றப்படுது. சூரிய வெளிச்சம் நேரா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற மண் பகுதியில படாம இந்த தேங்காய் மட்டையோட மேல் பகுதியில படுறதுனால சூரிய வெளிச்சம் மண்ணில் இருக்கிற ஈரத்தை உரிகிறது இல்லை. அதே சமயத்துல சூரிய சக்தியும் மண்ணுக்கு கிடைக்குது. இது ஒரு அருமையான திட்டம். அதனால இனிமேல் நம்ம வீட்லயும் தேங்காய் மட்டைய தலைகீழா திருப்பி மண்ணு மேல வச்சிட்டோம்னா ஈரம் காப்பாற்றப்படும். அதனால நமக்கு மண்ணுக்கு தினமும் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை கிடையாது. மண்புழு வளர்த்தல். இவர் வீட்டில் ஆயிரக்கணக்கான மண்புழுக்களை வளர்த்திட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் யாருக்கிட்டேயோ ஒரு 4 மண்புழுவோ 10 மண்புழுவோ விலைக்கு வாங்கிட்டு வந்தாராமா. இந்த மண்புழுக்களை வளர்த்து 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 இப்போ ஆயிரக்கணக்கான மண்புழுக்கள் வச்சிருக்கிறாரு. இது வெளியே மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மண்புழு வளர்த்தல் அப்படிங்கிற அந்த கலையை இவர் மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால நாம அவர்கிட்ட போய்
இந்த மண்புழுவை எப்படி வளர்க்குறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம். மண்புழு இருக்கிற இடத்துல கொசுவே வராது. நம்ம வீட்லையெல்லாம் ஏகப்பட்ட கொசு வருது இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி எங்கேயுமே மண்புழு கிடையாது. மண்புழு இருந்தால் இந்த கொசுவோட முட்டையெல்லாம் இந்த மண்புழு சாப்பிட்ரும். அப்போது கொசு வரக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வீட்டில் மண்புழு வளர்க்கும் பொழுது இனி நம்ம கொசு தொல்லைக்கு ஆளாகாமல் நிம்மதியாக தூங்க முடியும். இந்த மண்புழுக்களை எப்படி வளர்க்குறதுன்னு அவர்கிட்ட நேரடியாக போனோம்னா சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சுலபமாக இருக்குது. நாமளே வீட்டில் மண்புழு வளர்க்கலாம். சொட்டு நீர் சட்டி. நம்ம செடி கொடி மரத்துக்கெல்லாம் சாதாரணமாக நிறைய தண்ணி விட வேண்டியது இருக்குது. இப்போ தண்ணி பிரச்சனை நிறையா இருக்கிறதுனால நம்மளால் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காத நாம் வீட்டை சுற்றி மரம் செடி கொடியெல்லாம் வளர்த்தா இதுக்கு எப்படி தண்ணி விடுறதுன்னு பல பேர் இந்த செடி கொடி மரங்களை வளர்க்குறதே இல்லை. அதுக்கு ஒரு அருமையான திட்டம். மண்பானையை மண் மேலே வச்சு அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா இந்த மண்பானையிலிருந்து ஒவ்வொரு சொட்டா மண்ணுக்குள்ளே இறங்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த மண்ணுக்கு தண்ணி ஊற்றின மாதிரி ஆச்சு. அப்போது அதிகமாக தேவைப்படாது. இதுவே சாதாரணமாக அந்த இடத்துல ஒரு 15 பானை தண்ணி ஊற்ற வேண்டிய இடத்துல இந்த மாதிரி சொட்டு நீர் மண்பானை அப்படிங்கிற திட்டத்தை நாம் செயல்படுத்துறது மூலியமாக ஒரு மண்பானை தண்ணி இருந்தால் போதும். அது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மண்பானையை சுற்றி பல ஏரியாவை அது கவர் பண்ணிக்கும். அப்போ நமக்கு தண்ணியோட தேவை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த திட்டத்தை இவர் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. சொட்டு நீர் உரம். அதாவது அதே மாதிரி உரம் கூட இவர் வீட்டில் மொத்தமாக மண்ணில் தூவுறதில்லை. ஒரு மினரல் வாட்டர் பாட்டத்தை கீழ்ப்பகுதியை வெட்டிட்டு தலைகீழாக கவுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காரு. அந்த பாட்டிலில் உரத்தை ஊற்றி வச்சிருக்காரு. இந்த உரம் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டா மண்ணுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கிறதுனால இதை சொட்டு உரமாக போகிறதுக்கு ஒரு அருமையான திட்டமாக இருக்குது. அதனால் நம்ம தினமும் உரம் போட வேண்டியதில்லை. அந்த உரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்துக்குது. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இவர் வீட்டில் வச்சிருக்கிறாரு. அடுக்கு பானை திட்டம். அதாவது வீட்டில் இடம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 10 பானை வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய இடம் தேவைப்படும். 10 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு பானைக்கு மேலே ஒவ்வொரு பானையாக பெரிய பானையிலேருந்து அப்படியே சின்ன பானையை அடுக்கி வச்சு நாம் வீட்டிலேயே செடி கொடியெல்லாம் வளர்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா மண்பானையை வச்சு அதோட முக்காவாசி உயரத்தில் பட்டமாக சின்னதாக ஓட்டையை போட்டுடுறாரு. உள்ள மண்ணை போட்டு அந்த ஓட்டையில் ஒரு செடியை வைக்கிறாரு. அப்போ அந்த செடி மண்பானையில் இருக்கிற மண்ணில் மூலமாக வெளியே வளர ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே இன்னொரு பானை, அந்த பானையோட பக்கவாட்டு பகுதியில் ஒரு சின்ன வட்ட ஓட்டையை போட்டு அதில் ஒரு செடி. இப்படி ஒரு மண்பானுடைய பக்கவாட்டு ஓட்டை வலது பக்கம் இருந்தால் அடுத்த மண்பானையோட பக்கவாட்டு ஓட்டையை இடது பக்கமாக வச்சுருக்காரு. அப்போது ஒவ்வொரு செடியும் இடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரே இடத்துல ஒரு அடிக்கு ஒரு அடி இடத்துல நம்ம 15 மண்பானை 10 மண்பானை அடுக்கி வச்சோம்னா அதே இடத்துல 15 விதமான செடியை வளர்க்க முடியுது. அப்போ நமக்கு இடம் கம்மியாகுது. இது நம்ம வீட்டை சுற்றி எங்க இருக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லைன்னா மொட்டை மாடியில் வைக்கலாம், வராண்டாவில் வைக்கலாம். இப்படி வைக்கிறதுனால செடி வளர்த்த மாதிரியாச்சு, இடம் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அடுக்குப்பானை திட்டத்தை இவர் வீட்டில் போனால் நீங்கள் அதை மாடல் பார்க்க முடியும். உரம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இவர் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கழிவுப் பொருளான முட்டை ஓடு, நண்டு ஓடு, எறாத்தோல்,
மீன் முள்ளு, இந்த மாதிரி பல பொருட்களை வச்சு எப்படி உரம் தயாரிக்கிறது அப்படின்னு விரிவா சொல்லி கொடுக்குறாரு. உடனே பல பேர், நாங்க வெஜிடேரியனுங்க, நீங்க சொல்ற ஐட்டம் எல்லாம் நான் வெஜிடேரியன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி, நீங்க சாப்பிட்டுட்டு சிந்துறது செதறது எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கழிவுப் பொருட்களை வச்சு ஒரு உரத்தை தயாரிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த உரம்ங்கிறது ஒரு தண்ணி மாதிரி, ஆயில் மாதிரி இருக்குது. அதை தயாரிச்ச உடனே அதுல 1 டம்ளர் உரத்தை எடுத்து 50 டம்ளர் தண்ணியில கலந்து நாம செடி கொடிகளுக்கு மரங்களுக்கெல்லாம் ஊத்தும் போது அது ரொம்ப வீரியமா நல்லபடியா சாதாரணமா வளர்றதை விட ரொம்ப வேகமா ஆரோக்கியமா வளர்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த உரத்தை ஒருவேளை தண்ணி கலக்காம ஊத்திட்டா ஒரே நாள்ல எல்லா செடியும் கருகி போயிருன்னு சொல்றாரு. அதனால இந்த உரத்தை பயன்படுத்துறது அவர்கிட்ட கொஞ்சம் விளக்கமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணா ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல செடியெல்லாம் வளர்த்தோம்னா பல நேரங்களில் இந்த எலி தொல்லை தாங்க முடியாது. எலி, பெருச்சாலி இதெல்லாம் கடிச்சு செடிகளை சேதாரப்படுத்திடும். அதுக்காக ஒரு ஐடியா, கிளாடியா அப்படிங்கிற ஒரு செடியை வளர்த்தலாம். அப்படி நம்ம கிளாடியா அப்படிங்கிற செடியை வீட்டில் பல இடங்கள்ல வீட்டை சுற்றி வளர்த்துறதுனால அந்த வாசத்துக்கு எலிகள் அந்த பக்கம் வரவே வராது. அது பக்கத்து வீட்டுக்கு போகும், ரோட்டுக்கு போகும், நம்ம வீட்டுக்குள்ள வராது. வராமல் இருக்கணும்னா கிளாடியா அப்படிங்கிற செடியை வளர்த்தலாம். அதே மாதிரி இந்த வீட்டில் சீவேஜ் டேங்க், அதாவது மலக்கழிவு தொட்டி இருக்கிற தண்ணியை இவர் வெளியே அனுப்புறதே இல்லை. நம்ம வீட்டில் 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மலக்கழிவு தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லாரியை கூப்பிட்டா அதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போவாங்க. இந்த வேலையெல்லாம் இந்த வீட்டில் கிடையாது. ஏன்னா இந்த மலக்கழிவு இருக்கிற தொட்டியில இவர் ஒரு பவுடரை போடுறார், அதாவது பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பவுடர் தொட்டியில கொட்டினோன்னு அந்த பாக்டீரியா பல வேலைகளை செஞ்சு அந்த மலக்கழிவுகளை கெட்ட வாசம் இல்லாம வச்சுக்குது. அப்போ அந்த தண்ணியை நாம எடுத்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற செடி கொடி மரங்களுக்கெல்லாம் நாம ஊத்தும் பொழுது தண்ணி தட்டுப்பாடு வராது. அது ஒரு உரமாவும் வேலை செய்யுது. அதே சமயத்துல நம்ம கழிவு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே கல்லுல 3 மாங்காய். அந்த செடிகள்ல இருந்து வர பழங்கள், காய்கறிகளை நாம சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா பல பேர்த்துக்கு மலக்கழிவு தண்ணியை ஊத்தின செடி கொடிகள்ல இருந்து வர காய்கறிகள், பழங்களை நாம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. காய்கறி தான் மலமா மாறுச்சு, மலம் மறுபடியும் காய்கறியா மாறுது. இதை புரிஞ்சுக்கிட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் தெரியாது. இந்த மலக்கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு ஒரு பாக்டீரியா போடுவார்னு சொன்ன இல்லைங்களா, அது சுமார் 250 ரூபாய் உள்ள ஒரு பாக்கெட். இந்த பாக்கெட்டை ஒரே ஒரு முறை வாங்கி அந்த மலக்கழிவு தொட்டியில போட்டுட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் அது சுத்தம் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட கிடைக்குது, வேற வெளியே எங்கேயும் வாங்காதீங்க. பல பேர் இதை தவறா டூப்ளிகேட் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 250 ரூபா தானே, ஒரு முறை வாங்கினா போதும் இல்லையா? அதனால நீங்க அவரையே தொடர்பு கொண்டு வாங்குங்க, வேற வெளியே எங்கேயும் வாங்காதீங்க. அந்த பாக்டீரியா பவுடரை மலக்கழிவு தொட்டியில போட்டோம்னா இனிமேல் நம்ம வீட்டு மலக்கழிவு வெளியும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கெட்ட வாசமும் வராது. அதே சமயத்துல அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதுக்காக இவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு. அந்த பெரிய தொட்டியில பக்கத்துல சின்னதா ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு அந்த தொட்டியில ஓட்டை போட்டு வச்சிருக்காரு. அதாவது பெரிய தொட்டி பக்கத்துல சின்னதா ஒரு தொட்டி கட்டி 2க்கு நடுவில் ஒரு சின்ன வட்டமா ஓட்டையை போட்டுருக்கறனால
அந்த கழிவு மலக்கழிவு தொட்டியில் இருக்கிற மேல் இருக்கிற தெளிஞ்ச தண்ணி மட்டும் இந்த தொட்டிக்கு வருது. இதுக்கு ஒரு மூடியை வந்து அப்பப்போ எடுக்கிற மாதிரி செட் பண்ணி அதில் நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்து டெய்லி இருக்கிற செடி கொடி மரங்களுக்கெல்லாம் நாம் ஊற்றிட்டோம்னா இது ரொம்ப அருமையான திட்டமாக இருக்குது. சொல்லும் பொழுது கொஞ்சம் அருவருப்பாக சில பேர்த்துக்கு இருக்கும். நீங்கள் ஒரு முறை அதை நேரில் போய் பார்த்துட்டு வந்து அதை ஊற்றுறதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அருவருப்பெல்லாம் இருக்காது. எல்லாம் மனசு தான் காரணம். உண்மையிலேயே இந்த மலக்கழிவுகள் வந்து செடி கொடி வளர்றதுக்கு அருமையான உரம். நீங்கள் இந்த மலேசியா நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் மலேசியா நாட்டை சேர்ந்த மலாய்க்காரங்களும் சீனாக்காரங்க உற்பத்தி பண்ணுற உணவுகளை பொதுவாக வாங்க மாட்டாங்க. சீனாக்காரங்க கடையில் மட்டும்தான் வாங்குவாங்க. அது ஏன்னு பார்த்தா சீனாக்காரங்க எல்லாருமே மலக்கழிவுகளை அவங்க விவசாய பூமியில் ஊற்றி தான் உணவு தயாரிக்கிறாங்க. காய்கறிகள் பழங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இது மற்ற கிராமத்து மக்கள் அப்படி இப்படின்னு பார்த்து அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சீனாக்காரன் கடையில் வாங்கக்கூடாது, அவங்கெல்லாம் மலக்கழிவுகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சீனாக்காரங்க விவசாயம் பண்ண பொருளை பொதுவாக அங்கே வாங்கிறதில்ல. ஆனால் அதுதான் சத்தான உணவு, ஆரோக்கியமான உணவுங்கிறது பல பேர்த்துக்கு தெரியறதில்லை. அப்போது எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் இந்த மாதிரி மலக்கழிவுகளை விலைக்கு வாங்குறாங்க. பாருங்க, இந்த ஒரு லாரி வரும், மலைக்கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு லாரி வரும். அதுக்கு நம்ம 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மலக்கழிவுகளை கொண்டு போய் அவங்க வித்துடுறாங்க. இதை வாங்கறதுக்கு இப்போது நிறைய பேர் போட்டி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அதை கொண்டு போய் டேங்கில் ஊற்றி அதை சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் அது உரமாக மாற்றி மறுபடியும் நம்மக்கிட்ட உரமாகவே வித்துடுறாங்க. எல்லாமே காசு. இனிமேல் எடுக்கிற காசு கொடுத்து அதுக்கப்புறம் உரம் வாங்குற காசு கொடுக்கறதுக்கு இதே உரமாக மாற்றிட்டு போயிடலாமே. அடுத்தபடியாக இந்த குடிக்கிற தண்ணி, மலக்கழிவு தொட்டி, இந்த மாதிரி எந்த தொட்டியும் முழுசாக மூடி வைக்கக்கூடாது. இப்படி முழுசாக மூடி வைக்கும் பொழுது அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் விஷவாயுக்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் தயவு செய்து எந்த ஒரு தொட்டியும் முழுசாக மூடி வைக்காதீங்க. மேலே 4 இடத்துல ஓட்டை இருக்கணும். வெளிக்காற்று உள்ளே போய் உள்காற்று வெளியே போகிற மாதிரி காத்தோட்டமான இடத்துல தொட்டி பயன்படுத்தினோம்னா தொட்டியில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற அந்த குப்பைகள், அழுக்குகள், கெட்ட வாசங்கள்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அந்த தொட்டி தண்ணி நல்லா இருக்கும். அதனால் இனிமேல் நாம் குட்டிக்கிற தொட்டியாக இருந்தாலும் மலை கழிவுகள் தொட்டியாக இருந்தாலும் அதை ஓப்பன் நிலையில் வச்சிருக்க, பாதி திறந்து வச்சிருக்க மூலிமா அதில் விஷவாயுக்கள் தங்காமல் நம்ம பாதுகாக்கலாம். அங்கிருந்து தான் அந்த கரப்பாம்பூச்சி, கொசு போன்ற பல ஜந்துக்கள் உருவாகி நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது. அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்தோம்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கும். பெர்குலேஷன் பிட், அதாவது அவர் வீட்டை சுற்றி அங்கங்கே சின்னதாக வட்டமாக குழி தோண்டி வச்சிருக்கிறாரு. அதாவது இதுக்கு பேர் பெர்குலேஷன் பிட்டுன்னு பேர். திடீர்னு எப்பாவது மழை வந்துச்சுன்னா அந்த பெர்குலேஷன் பிட் அப்படிங்கிற அந்த ஓட்டை வழியாக தண்ணி அந்த பூமியை சுற்றி உள்ளே போகுது. இதுக்காக வட்ட வட்டமாக அங்கங்கே சில ஓட்டைகள் இருக்குது. இந்த ஓட்டையை ஒரு பைப்பு வச்சு அமுத்தி வச்சிருக்கிறதுனால நாளைக்கு அந்த ஓட்டை வந்து மண் வந்து விழுகாமல் இருக்கும். ஒருவேளை பெரிய மழை வந்துச்சுன்னா நம்ம வெறும் மண்ணில் ஓட்டை செஞ்சு வச்சுருந்தோம்னா, ஆழமாக ஓட்டை செஞ்சு வச்சுருந்தோம்னா மழை வந்தோடனே மூடிடும். அது மூடாமல் இருக்கிறதுக்கு பைப்பை மண்ணுக்குள்ளே இறக்கி வச்சிருக்கிறாரு. அப்போது தண்ணி மட்டும் போகும், மண் போகாது. இப்படி ஒரு மழை வந்தால் அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிற மண்ணில் இருக்கிற ஈரத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பயன்படுது. அந்த மாதிரி பெர்குலேஷன் பிட் அப்படிங்கிற சிஸ்டத்தை நம்ம வீட்டுக்கு சுற்றி பயன்படுத்தும் பொழுது நம்ம வீட்டை சுற்றி நீரை வந்து பாதுகாக்க முடியும். அதே மாதிரி அவர் வீட்டில் ஒற்றையெல்லாம் அடிக்கிறதே இல்லை. அங்கங்கே நிறைய ஒற்றையெல்லாம் இருக்குது.
அவர் என்ன சொல்றாரு, இந்த சிலந்தி வலை, சிலந்தி பூச்சி கொசுக்களை சாப்பிடுதாமா. கொசுக்களை மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள வர மனிதனுக்கு இடைஞ்சல் பண்ற எல்லா ஜந்துக்களையும் அந்த ஒற்றை சாப்பிடுது, அதாவது சிலந்தி சாப்பிடுது. அதனால ஒற்றையை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒற்றை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தாலும் அது மனிதனுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நமக்கு வேணும்னா அப்பப்போ லைட்டா பெரிய பெரிய ரொம்ப குப்பையா இல்லாம கொஞ்சமா அடிச்சுக்குங்க. அது கொஞ்சமாவது இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள ஆரோக்கியமா இருக்க முடியும், கொசுவே வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால நாமளும் இனிமேல் ஒற்றை அடிக்காம ஜாலியா வீட்டை வச்சிருப்போம். ஏன்னா இந்த கொசு கடிக்குது இல்லைங்களா, அதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க. பாவம் சிலந்தி அது பாட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு வரதே இல்லை. அது பாட்டுக்கு வீட்டோட கூரையில் அது பாட்டுக்கு அங்கே இருக்குது. நம்ம பாட்டுக்கு கீழே இருக்க வேண்டியதானே. நம்மளால அதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதனால நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் அந்த கொசுனால தான் நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு. அதனால இந்த கொசுவோட எதிரியான சிலந்தியை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். கொசுவத்தி, இந்த லிக்விடு ரீப்பெல்லண்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு பொதுவாக இந்த சிலந்தியாவது வளர்த்தி வைக்குமே, நம்ம ஆரோக்கியத்துக்கு தானே. யோசிச்சு பார்ப்போம், செயல்படுத்துவோம். அதே மாதிரி அவர் வீட்டில் மொட்டை மாடியில் மதில் சுவர், அதாவது பேரப்பட்ட வால்னு சொல்லுவாங்க, அந்த சுவரெல்லாம் 2 அடிக்கு 2 அடி தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கிறாரு. அதில் மண்ணை போட்டு அதில் பலவிதமான செடிகள், கொடிகள் எல்லாம் வளர்த்தி வச்சிருக்காரு. அப்போ அந்த செடி கொடினால என்னென்ன லாபம்னா, அந்த வீடு குளுகுளுன்னு இருக்கும். ரெண்டாவது, நமக்கு வேணுங்கிற மூலிகை எல்லாம் வீட்டுக்கு மொட்டை மாடியில் வளர்த்திருந்தா வேணுங்கும் போது எந்தெந்த மூலிகை வேணுமோ எடுத்துக்கலாம். கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி, வெட்டி வேறு, இந்த மாதிரி எல்லா வகையான மூலிகை சம்பந்தப்பட்ட செடிகளையும் நம்ம வளர்த்தலாம். அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் என்னன்னா, மழை வரும் பொழுது இத்தனை செடி மேலேயும் தண்ணி பட்டு அந்த மூலிகை தண்ணி மொட்டை மாடியில் அது கீழே வரும்போது அந்த தண்ணியை நாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு பயன்படுத்திக்கலாம். அதனால் இனிமேல் நாம் மொட்டை மாடி மதில் சுவரை செடி வளர்த்துற தொட்டியாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. ஆகாய விவசாயம், அதாவது ஸ்கை ஃபார்மிங் அப்படிங்கிற பேரில் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 10 அடிக்கு ஒரு பைப்பை மொட்டை மாடியில் நிற்க வச்சிருக்காரு. அந்த பைப்பில் அங்கங்கே வட்ட வட்டமாக ஓட்டை போட்டிருக்காரு. அந்த பைப்பு முழுவதும் மண் நிரப்பியிருக்கிறாரு. இப்போது இந்த பக்கவாட்டில் இருக்கிற வட்ட வட்டமாக ஓட்டையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செடி வச்சிருக்காரு. அதாவது ஏற்கனவே நாம் பார்த்தோம், மண்பானையை அடுக்கி வச்சு பக்கவாட்டில் ஓட்டை போட்டு செடி வளர்த்தலாம் அப்படின்னு. அதுக்கு பொதுவாக நீளமான பைப்பில் பக்கவாட்டில் அங்கங்கே வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று மாற்றி 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 ஓட்டை போட்டோம்னா அதில் செடி வளர்த்தும் பொழுது நமக்கு இடம் ரொம்ப மிச்சமாகுது. ஒரு பைப் உட்கார்ற இடத்துல 15 செடி வளர்க்க முடியுது. இடம் மிச்சமாகுது, வீடு குழுகுலுன்னு இருக்கு, நிறைய செடி வளர்த்துறோம். இந்த அதிசயமான ஒரு விவசாயத்தை இவர் வீட்டில் நாம் பார்க்க முடியும். கொடி வளர்த்தல், மொட்டை மாடியில் கொடிக்கு பந்தல் மாதிரி காங்கிரீட்லேயோ இல்லை மரத்துலேயோ நாம் செஞ்சு வச்சுட்டு இந்த நிறைய கொடி வளர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த கொடி பார்க்கறதுக்கு ஒரு கூரை போட்ட மாதிரி இருக்கு. அது கீழே நாம் உட்கார்ந்துருந்தோம்னா குளுகுலுன்னு இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு மேலே பார்க்கறதுக்கு பச்சை தொப்பி போட்ட மாதிரி இருக்கு. மொட்டை மாடியில் நிறைய செடி கொடி, சில மரமே இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. மரத்தை யாராவது மொட்டை மாடியில் வளர்ப்பாங்களா அப்படின்னா நீங்கள் அவர் வீட்டில் போய் பார்க்கலாம். இப்படி அந்த மொட்டை மாடியை பச்சை தொப்பி போட்ட மாதிரி விவசாய பூமியாக மாற்றிட்டோம்னா மேலே போகிற மேகம் எட்டி பார்க்கும்போது அது மழையாக மாறிடும். அப்போ நம்ம ஊருக்கு மழை கிடைக்கும்.
இப்படி மொட்டை மாடியில் 150 விதமான தாவரங்களை வளர்த்திட்டு இருக்கிறாரு. அதனால என்ன லாபம்னா, மழை வரும் பொழுது இந்த 150 தாவரத்துக்கு மேலேயும் தண்ணி பட்டு அது மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு பைப் வழியா கீழே வருது. அப்போ மூலிகை தண்ணி வருது. இதை முதல் 5 நிமிஷத்துக்கு நாம பிடிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வர தண்ணியை நாம சேகரித்து வச்சோம்னா அந்த தண்ணி மூலிகை தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மழை தண்ணி உலகத்திலேயே ரொம்ப சுத்தமான தண்ணி. அந்த மழை தண்ணியில 150 விதமான மூலிகை பட்டு வரும் பொழுது இன்னும் அது ரொம்ப சுத்தமான தண்ணியா மாறுது. இந்த தண்ணியை நாம பிடிச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் குப்பையா இருந்துச்சுன்னா வெள்ளை கலர் பருத்தி துணியில தண்ணியை ஊற்றி அந்த பக்கமா எடுத்துட்டோம்னா அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா குப்பையும் வெள்ளை கலர் பருத்தி துணியில ஒட்டிக்கும். அப்போ நமக்கு சுத்தமான கிடைக்கும். குடி தண்ணியை பயன்படுத்தலாம். மிகப்பெரிய மழை வரும் பொழுது நிறைய தண்ணி வரும். எல்லாத்தையும் நம்ம குடி தண்ணியாக சேமிக்க முடியாது. தேவைப்படுற அளவுக்கு குடி தண்ணியாக சேமிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு தொட்டி மேலே விடுறாரு. அந்த தொட்டி வாட்டர் ஃபில்டர் தொட்டி, தண்ணியை சுத்தம் பண்ணுற தொட்டி. அந்த தொட்டியில் கீழே பெரிய பெரிய கல், அதுக்கு மேலே சின்ன கல், அதுக்கு மேலே பொடிக்கல், அதுக்கு மேலே மணல், ஏறக்குறைய ஒரு வாட்டர் ஃபில்டர். கவர்மெண்ட்ல எல்லாம் இந்த மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட்ல இந்த திட்டத்தை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தண்ணியை கொண்டு போய் நேராக அந்த தொட்டியில் விட்டுறாரு. அப்போ தண்ணி சுத்தமாகி அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம், குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது போக மிச்ச தண்ணியை அது நேராக கிணத்துக்கு போயிடுது. ஏன்னா கிணத்துல ஊற்றி வச்சிட்டோம்னா அது பெரிய தொட்டி, எப்போனா தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் ஒரு கிணறு, அந்த கிணத்துல மழை தண்ணி ஃபுல்லாக கொண்டு போய் இறக்கிட்டோம்னா நம்ம இனிமேல் தண்ணிக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை. இப்படி ஒரு கிணறு வச்சிருக்கிறாரு. அந்த கிணத்துல இந்த மாதிரி மொட்டை மாடி தண்ணி நேராக உள்ளே போகிறனால கிணத்துல எப்பவுமே அவருக்கு நல்லபடியாக சிறப்பாக தண்ணி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அந்த கிணத்துல 5 கிலோ தேத்தான் கோட்டை வாங்கி போட்டிருக்கிறதா சொல்கிறாரு. தேத்தாங்கோட்டை ஃபில்டர் பற்றி நாம் நிறையா சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு பானையில் தண்ணி எடுத்து தேத்தாங்கோட்டையை வாங்கிட்டு அந்த பானைக்குள்ளே கையை விட்டு ஓட்டில் சுத்து இருக்கிற ஓட்டில் உரசனம்னா தண்ணி சுத்தமாகும். இல்லையா, அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி தேத்தாங்கோட்டையை உள்ள நல்லா சுற்றுன்னு சுற்றி அதில் வர அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கிற தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டோம்னா அது ஒரு அரை நாளில் சுத்தம் பண்ணி கொடுத்துரும். குப்பையெல்லாம் கீழே போயிடும், நல்ல தண்ணி மேலே வந்துடும். நம்ம வீட்டு தண்ணி நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியான்னு பார்க்குறதுக்கு இந்த தேத்தாங்கோட்டை டெக்னிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொதுவாக காரைக்குடி, தேவக்கோட்டை போன்ற ஊர்கள் இருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பயன்படுத்துவாங்க. ஊரணி தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி தான் குடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் பல பேர் மறந்துட்டாங்க. அப்போது தேத்தாங்கோட்டை தண்ணி உடம்புக்கு நல்லதுங்கிறனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, 5 கிலோ 10 கிலோ தேத்தாங்கோட்டையை வாங்கிட்டு அவர் கிணத்துல கொட்டிட்டார். அவர் சொல்கிறாரு, கிணத்துல இந்த மாதிரி தேத்தாங்கோட்டையை கொட்டிட்டா கிணத்து தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாமளும் இனிமேல் கிணத்துல தேத்தாங்கோட்டையை 10 கிலோ வாங்கி கொட்டி வச்சுருவோம், கிணத்து தண்ணியை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். கரும்பு சக்கை ரோட்டில் போகும்போது கரும்பு ஜூஸ் ரோட்டோரமாக வித்துட்டு இருப்பாங்க. அங்கே அந்த கரும்பு புழிஞ்சு சாறு எடுத்துட்டு சக்கையை சும்மா கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த சக்கையை வாங்கிட்டு இவர் வீட்டில் இருக்கிற மேலே நிறைய தொட்டி வச்சுருக்காரு இல்லைங்களா, தொட்டியில் செடி வச்சுருக்காரு இல்லையா, அந்த தொட்டியில் இருக்கிற மண் பகுதியில் இந்த கரும்பு சக்கையை போட்டு வச்சுருக்காரு. இது எதுக்குன்னு கேட்டால், கரும்பு சக்கை அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா அங்கே இருக்கிற மண்ணோட ஈரம் குறையாதாமா, சூரிய வெளிச்சம் நேரடியாக படாது. வீட்டுக்கு கீழே இருக்கிற பெரிய இடத்துல தேங்காய் உடைய அந்த ஓட திருப்பி போட்டிருக்காரு. அது பெரிய ஏரியா, சின்ன தொட்டியில் அந்த தேங்காய் மட்டையை நம்ம திருப்பி போட முடியாது. அதுக்கு பொதுவாக கரும்பு சக்கையை அது மேலே போட்டு வச்சுட்டா அது ஈரத்தை பாதுகாக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு தண்ணி ரொம்ப குறைவாக ஊற்றினா போதும். கடைசியாக ஒரு அதிசயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா, 24 மணி நேரம் அவர் வீடு குளுகுலுன்னு இருக்கு. காரணம், அவருடைய மொட்டை மாடி, அதாவது முதல் மாடியில்
ஒரு இயற்கையான ஏசி வச்சிருக்காரு. அதாவது மொட்டை மாடியில கட்டமா ஒரு 5 அடிக்கு 5 அடி ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கு மேல சிமினி மாதிரி செங்கல்ல வச்சு கட்டி ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அந்த கோபுரம் மாதிரி இருக்கிற இடத்துல வெதர் டைல்ஸ் அப்படிங்கிற சூரிய வெளிச்சம் உள்ள வராம வெளியே போற மாதிரியான சிவப்பு கலர்ல இந்த ஓடெல்லாம் நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியில போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஓடுல மூடி இருக்காரு. பக்கவாட்டுல 4 இடத்துலயும் ஓட்டை இருக்கு. வெளிச்சத்துக்காக 4 இடத்துல கண்ணாடி பதிச்சிருக்காரு. இப்போ மழை வரும் பொழுது இந்த அந்த கோபுரம் மாதிரி கூடாரம் ஒரு குடை மாதிரி மழை தண்ணி வாங்கி சைடில் விட்டுருது. அதனால வீட்டுக்குள்ள மழை தண்ணி வரதில்லை. சூரிய வெளிச்சத்தை இந்த ஓடுகள் வாங்கிட்டு இருக்கிறதுனால நேரடியா வீட்டுக்குள்ள சூடு வரதில்லை. கண்ணாடி மூலமா வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரனால வீட்டுக்குள்ள லைட்டே தேவையில்லை. காத்தோட்டத்துக்கு கட்டமா 4 பக்கம் ஓட்டை இருக்கிறதுனால கெட்ட காத்து நம்ம வீட்டுல இருந்து வெளியே போயிருது, நல்ல காத்து உள்ள வருது. ஆக மொத்த வீடும் குளு குளு குளுன்னு இருக்கு. இது ஒரு அருமையான திட்டம். இதை நாம இனிமேல் எல்லாரும் வீட்லயும் வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதில்லை, லைட்டு போட வேண்டியதில்லை, ஏசி பயன்படுத்த வேண்டியதில்லை, நல்ல காற்றை சுவாசிக்கலாம். சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வருது, இயற்கையா இருக்கு. இது நீங்க அவசியமா பார்க்கணும், பார்த்து நம்ம வீட்லயும் நம்ம மாற்றணும். இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு இவர் சொல்றாரு. அதாவது இயற்கை விவசாயம்னா இப்போ காடுகள்ல எந்த மனுஷனும் இல்லாம அதுவா வளருது, அதுவா விதைய கீழே விடுது, புது செடி வருது, கொடி வருது, அதுவா எரியுது, காயுது, மறுபடியும் கருகுது, மறுபடியும் பூ பூக்குது. இப்படி இயற்கையா அதுவா வளருது. இந்த காடுகளை மட்டும்தான் இயற்கை விவசாயம்னு சொல்றாரு. ஆனா நாம செய்யறதெல்லாம் பாரம்பரிய விவசாயம்னு சொல்றாரு. பொதுவா நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு பல பேர் பேசி பல புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம். ஆனா அதுக்கு பேர் இயற்கை விவசாயம் இல்லை, காடுகள் மட்டும்தான் இயற்கை விவசாயம். நாம ஒரு காரியத்தை பண்ணோம்னா அதுக்கு பேர் இயற்கைன்னு வராது, ஆனா செயற்கைன்னு வராது. இது பாரம்பரிய விவசாயம்னு சொல்லிக்கலாம். என்ன பாரம்பரியமா நம்ம தாத்தா பாட்டி இந்த மாதிரி தான் விவசாயத்தை பாதுகாத்து வந்தாங்க. இப்ப இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகள், உலக அரசியல், உலக வியாபாரம், இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுத்து உரங்களை கொடுத்து பொதுமக்களை ஏமாத்தி நிலத்தை பாலடிச்சிட்டு வராங்க. அதனால அது செயற்கை விவசாயம், காடு இயற்கை விவசாயம். இப்ப நாம பண்ண போறது பாரம்பரிய விவசாயம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விதத்துல பார்த்தா அவர் சொல்றது ரொம்ப நியாயமா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் மாறினா எப்படி இருக்கும்? என்னென்னமெல்லாம் லாபம்? முதல் லாபம், கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதில்லை, கம்மியா வரும். 2வது லைட்டு போட வேண்டியதில்லை. 3வது சுத்தமான காத்து வீட்டுக்குள்ள வரும். வீடு எப்பவுமே குளுகுலுன்னு இருக்கும். மொட்டை மாடியில பச்சை தொப்பி போட்டு வச்சா மேகம் மழை பொழியும். அப்ப நமக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. நமது வீட்டு எந்த கழிவும் வெளியே போறதே இல்லை. அதனால கவர்மெண்ட்டுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. நாம உரங்கள் கடையில காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, பணம் மிச்சம். தண்ணி வெளியிருந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, அதுக்கு பணம் மிச்சம். நம்ம வீட்லயே நிறைய மூலிகைகள் கிடைக்கிறதுனால மூலிகைக்கு செலவாகிறது மிச்சம். மருந்து மாத்திரைக்கு பதிலாக மூலிகை சாப்பிட்டுக்கலாம். மூலிகை காத்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஊர்ல எவ்வளவு டிகிரி வெயில் இருந்தாலும் நம்ம வீடு மட்டும் குளுகுலுன்னு இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்து ஓசோன் ஓட்டை அடைக்கிறதுக்கு நம்ம பங்குக்கு ஒரு காரியம் பண்ணிட்டோன்னு திருப்தியா தூங்கலாம். குளோபல் வார்மிங் அப்படிங்கிற உலக வெப்பமாகுதல், அதை நம்ம பங்குக்கு நாம கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோங்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டு கிணத்துல எப்பவுமே தண்ணி இருக்கும், கொசுவும் வராது. இப்படி ஆயிரக்கணக்கான லாபங்கள். இதுக்கு நாம செய்ய வேண்டியது நம்ம வீட்டை பாரம்பரிய விவசாய வீடா மாற்றணும். மொட்டை மாடிக்கு பச்சை தொப்பி போடணும். இந்த வீட்டின் உரிமையாளர் இவ்வளவு பெரிய விஷயத்த சுலபமா செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள சாதாரணமா இருக்கிற அவருடைய பெயர் திரு இந்திரகுமார் ஐயா அவர்கள். இவரை பார்த்து நம்ம பெருமைப்படணும். ஏன்னா நம்ம எல்லாருமே அவங்கவுங்க மனைவி, குழந்தை மற்றும் நமது வாரிசுகளுக்காக எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காக டெய்லி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் படாத பாடு படுறோம். எதுக்கு தான் சம்பாதிக்கிறோன்னு தெரில, எதுக்கு தான் ஓடுறோன்னு தெரில. கடைசி எல்லாம் ஓடிட்டு நோய் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த பணம் சரியா போயிடும். இப்படி ஊர் உலகத்தில் பல பேர் ஓடிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஐயா ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காருன்னா இவருக்கு எவ்வளோ வருஷம் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி மனிதர்களை
நாம் ஊக்குவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஏன்னா இவர் செய்யற காரியத்தினால நமது பேர குழந்தைகள் வாழ போறாங்க. இவர் வீட்டை மாற்றி வைக்கிறதுனால இவருக்கு மட்டும் லாபம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு லாபம், யாருக்கும் லாபம். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் காடு பத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர்ல புகை வரும், ஆனா இந்தோனேஷியால புகை வராது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு நாட்டுல மரம் வளர்த்தா வேற ஏதோ நாட்டுல மழை வரும். ஒரு நாடு காஞ்சு போனா வேறொரு நாட்டுல காஞ்சு போகும். இப்படி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செஞ்சுதான் இப்ப பல நாடுகள் இன்னொரு நாட்டுல மரம் வளர்த்துறதுக்கு காசு கொடுக்குறாங்க. திருவாரூர் பகுதியில நிறைய காடுகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க காடு இருந்தாதான் வேற ஒரு நாட்டுக்கு மழை வருமாமா. அப்ப அந்த நாட்டுக்காரன் நமக்கு காசு கொடுத்து நம்ம அரசியல்வாதிகிட்ட இந்த காடுகளை அழிக்காதீங்க, மெயின்டைன் பண்ணுங்க, செலவு காசு கொடுக்கும். இப்படி ஜப்பான்ல மழை வேறணும்னா அவன் வேற நாட்டுல மரம் வளர்க்கணும். இப்படி ஒவ்வொரு நாடும் என்ன பண்றாங்க, அவங்க நாட்டுக்கு மழை வேணும்னா எந்த நாட்டுல மரம் இருந்தா வரும்னு கண்டுபிடிச்சு அந்த நாட்டுக்கு பணம் கொடுத்து மரம் வளர்க்கறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டுல செடி மரம் எல்லாம் வளர்த்தி மொட்டை மாடியில பச்சை தொப்பி போட்டு இயற்கை பாரம்பரிய விவசாயத்தை வீட்டுல பண்ணிட்டு இருந்தா இது நமக்கு மட்டும் லாபம் கிடையாது, உலகத்துல யாராருக்கோ லாபம் கிடைக்குது. அதனால இந்த மாதிரி காரியம் செய்யற நல்லவர்களை, சமுதாயத்துக்கு காரியம் செய்யற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாம் சல்யூட் அடித்து அவர்களை பெருமைப்படுத்தி அவர்கள் செய்யற காரியத்துக்கு நம்ம உதவி செய்யணும், இல்ல நாம செய்யணும். அதனால தயவு செய்து எல்லோரும் ஒரு முறையாவது சென்னையில் உள்ள அவர் வீட்டுக்கு நேரடியா போய் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரி நம்ம வீட்டையும் மாற்றுவோம். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு நேரமோ வசதியோ இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பார்த்துட்டு வந்து ஒரு 4 பேத்துக்கு சொல்லலாம் இல்லையா? அந்த 4 பேத்துல யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு வச்சாருன்னா அந்த லாபம் உலக மக்களுக்கு கிடைக்குமா இல்லையா? எல்லாரும் நமக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப யாருதான் இந்த ஊரை காப்பாத்துறது, யாருதான் நாட்டை காப்பாத்துறது? அவங்கவுங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் ஒரு பொறுப்பு எடுத்து ஏதோ ஒன்று பண்ணணும். அதனால ஒண்ணு நேர்ல போய் பார்த்துட்டு வந்து நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி செய்யுங்க. அங்க ஒரு 50 விஷயங்கள் இருக்கும், 50 செய்ய வேண்டாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். இல்லையா, இந்த மாதிரி ஒரு வீட்டு இருக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் சொல்லலாம். அவங்க போய் பார்த்துட்டு அவங்க வீட்டில் செஞ்சா அந்த புண்ணியம் நமக்கு தான் வரும். இவருடைய குருநாதர் சுல்தான் இஸ்மாயில் பாய் அப்படின்னு சொல்றாரு. அவர் யார், எங்க இருக்காருங்கிறத நீங்க அவரை நேர்ல பார்க்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவர் சில புத்தகங்களை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த புக்கெல்லாம் படிங்க, இந்த புக்கில் பல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அப்படி நிறைய புக்கு சொன்னாரு. அது ஒரு 3 புக்கை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு ஆனந்த விகடன்ல ஒரு புக்கு வந்திருக்காமா. இரண்டாவது ஒற்றை வைக்கோல் முயற்சி அப்படின்னு மாசானா புக்கா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காராமா. அந்த புக்கை வாங்கி படிக்க சொல்றாரு. அடுத்தது உழவுக்கு உண்டு வரலாறு, அடுத்தது தாய்மண், இப்படி பல புத்தகங்கள் அவர் பேர் சொன்னாரு. நான் ஒரு 4 புக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 புக்கை நாம வாங்கி படிப்போம், அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். உடனே பல பேருக்கு ஆர்வமா இருக்கும், சென்னையில் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கா, உடனே போய் பார்க்கணும்னு. அந்த வீட்டு அட்ரஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவர் பேர் திரு இந்திரகுமார் ஐயா அவர்கள். நம்பர் 11, 6வது வீதி, 6th ஸ்ட்ரீட், சங்கர் நகர், பம்மல், PAMMAL, சென்னை 75. அவருடைய செல்போன் நம்பர் +91, இது இந்தியாவோட கோடு. அடுத்தது 9941007057, 9941007050. அடுத்து அவருடைய வீட்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் இந்தியா 04422486494, 04422486494. இவர் செல்போனுக்கு தயவு செய்து மாலை வேளையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்கு அந்த மாதிரி கூப்பிடுங்க, மற்ற நேரத்தில் கூப்பிடாதீங்க. அவர் ரொம்ப பிஸியான ஒரு ஆள். பல கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு இதை அவர் பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. இது வரைக்கும் பல லட்சம் பேர் இந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்து புரிஞ்சிருக்கிறாங்க. பல பேர் அதே மாதிரி அவர் வீட்டில் மாற்றிருக்கிறாங்க. அதனால் போகிறதுக்கு முன்னால் இவர் ஃபோனில் அனுமதி வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. தயவுசெய்து ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிட்டா
சும்மா கூப்பிட்டு அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க. எது தேவையோ அதுக்கு மட்டும் கூப்பிடுங்க. நேரில் போகிறதுக்கே நேரம் இல்லாமல் 1008 பிஸியோடு இருக்கிற நீங்கள் அவரை கூப்பிட்டு சும்மா ஃபோனில் பேசி அவர் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உதவி செய்யுங்க, இல்லை சும்மா இருங்க. இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இவரோட இமெயில் ஐடி exnomar@kumar@rediffmail.com. இதுக்கு மெயில் அனுப்பிச்சா இவர் பதில் சொல்லுவார். வெப்சைட்டில் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இவருடைய வெப்சைட் www.homexnora.org. மறுபடி சொல்கிறேன், www.homexnora.org. இந்த வெப்சைட்டில் மாடல் ஹவுஸ் அப்படின்னு இடது பக்கமாக ஒரு பிளேஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்திரகுமார் அப்படின்னு பேர் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இவர் பற்றியான விஷயங்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் பல ஊர்களை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த வெப்சைட்லேயும் நாம் பார்க்க முடியுது. இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஓய்வு நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வைங்க, நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தயவு செய்து இந்த கட்டுரையை படிக்கும், இந்த ஆடியோவை கேட்கும் யாராக இருந்தாலும் சென்னைக்கு வரும் பொழுது இந்த இந்திரகுமார் என்ற அதிசய மனிதனை நேரில் போய் ஒரு முறை அவர் வீட்டில் போய் அந்த மாடல் ஹவுஸை, அதிசயமான ஒரு வீட்டை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது நமக்கும் அந்த மாதிரி இயற்கை ஏசி வீடு செய்யணும்னு ஆசை வரும். நாமளும் இந்த உலகத்தில் சமுதாயத்துக்காக, ஊர் மக்களுக்காக, உலகத்துக்காக ஏதாவது செய்வோம். சாப்பிட்டோம், தூங்கணும், சம்பாரித்தோம், வந்தோம், போனோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, இல்லை ஒரு மாதத்துக்கு கொஞ்ச நேரமாவது சமுதாயத்துக்காக கொஞ்சமாவது செய்வோம். நம்ம ஊர்லேயே இப்படியெல்லாம் பல அதிசயங்கள் நடக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அதை பார்க்குறதே இல்லை. இனிமேல் அது கண்ணுக்கு தெரியும், நம்ம பார்ப்போம், நம்ம இந்த உலகத்தை மாற்றுவோம். பாரம்பரிய விவசாயத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்வோம். நாம் ஆரோக்கியமாக, அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, இயற்கையாக, பாரம்பரியத்தோடு வாழ்வோம். வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +919922210007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.